அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யகஷான் ஐடியாஸ். இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனான வீடியோவோட தான் வந்திருக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலைகள்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு நினைப்போம். அப்படி செய்யும்போது அந்த நாள் பூராமே அந்த வேலைகள்லாம் செய்கிற மாதிரியே இருக்கும். கையோட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று வச்சு குடிச்சிட்டு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு யூடியூப்பில் ஒரு பாட்டு போட்டுட்டு நம்மளுடைய வேலைகள்லாம் செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீடும் வந்து க்ளீன் ஆயிரும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அப்படி தான் நான் என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து சோஃபாவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நாள் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் அதிலே போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுடர் டப்பா, எண்ணெய், சீப்பு எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு சோஃபாவெல்லாம் தட்டி விட்டு உதறி விட்டு நீட் பண்ணிட்டாவே ஹாலில் வந்து முக்கால்வாசி வேலைகள் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்தேன். கிச்சனில் இருந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வெஷல் வாஷுக்கு போட்டுட்டு ஒரு மஸ்ட்டு ட்ரை கிளாத் வச்சுட்டு அடுப்பெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து துடைச்சிட்டேன். ஏன்னா வந்து கிச்சனில் வந்து நம்ம அடுப்பு திட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குப்பையாக இருக்கும். அதோடு துடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அழுக்காகும். அதனால் ட்ரை கிளாத் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சோப் ஆயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி துடைக்கும் போது சீக்கிரமாக நம்மளுடைய வேலைகளும் முடிஞ்சிடும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் துடைக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கிட்டு அதை வச்சு தான் வந்து நான் வந்து அடுப்பு திட்டு துடைச்சி விட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வாரத்தில் ஒரு 4 நாளைக்காவது இந்த மாதிரி அடுப்பை வந்து நல்லா வந்து ஒரு சோப் ஆயிலோ இல்லைன்னா ஷாம்பு யூஸ் பண்ணியும் வந்து தொடங்க. அப்படி நம்ம செஞ்சுருக்கும் போது நம்மளுடைய அடுப்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே புது அடுப்பு மாதிரியே பளபளன்னு மின்னுற மாதிரி இருக்கும். தினைக்கும் வந்து ஒரு ட்ரை கிளாத்தோ அல்லது ஒரு ஈர கிளாத்தோ வச்சு அடுப்பை துடைச்சிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு 4 நாளைக்கு செஞ்சுக்கிட்டோம் வாரத்தில் அப்படின்னா எப்போவுமே அடுப்பு போது புது அடுப்பு போல தான் இருக்கும். கூடவே அடுப்பு பக்கத்தில் இருக்கிற டைல்ஸையும் நம்ம துடைச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாள் கழுவுன பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கையோடையே வந்து வெஷல் வாஷ் வேலையும் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம கையோடு முடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முக்கால்வாசி வேலைகள் வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி வேலைகள்லாம் முடித்து வச்சுட்டோம்னா சாயங்காலம் நான் நைட்டு ரெசிபிக்கு ஏதாவது வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஹோம்ஒர்க் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா அவங்களுடைய டைமோட ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசுகிறதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கும். இல்லை குழந்தைங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை கூட்டிகிட்டு போய் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சிரமம் பார்க்காம நம்மளுடைய எல்லா வேலைகளையும் முடித்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைம் கிடைக்கும். இப்போ ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற விம் ஜெல் வந்து இத்தனை நாள் வந்து இந்த மாதிரி டப்பாவில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாத்திரம் கழுவிட்டு மீதி இருக்கிற விம் ஜெல்லை வந்து சிங்கில் போட்டுட்டு கழுவி விட்டுருவேன். ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சானிடைசர் டப்பா எடுத்துக்கிட்டேன். இது பழைய சானிடைசர் டப்பா. அதில் வந்து விம் ஜெல் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா நிறைய பாத்திரம் கழுவியிருக்கேன். எனக்கு வந்து அந்த பாட்டிலில் 1/4 பாட்டில் அளவுக்கு தான் விம் ஜெல் வந்து செலவாச்சு. விம் ஜெல்லும் சேவ் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பும் பார்த்தீங்கன்னா இப்போது கவுண்டர் டாப்பு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனே பார்க்குறதுக்கு அழகாயிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சட்டுன்னு யாராவது வந்தாலும் நம்ம வீடெல்லாம் இந்த மாதிரி நீட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு ப்ளசன்ட் மைண்ட் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மதியான வேலைகளை குழந்தைங்க இல்லாத நேரத்தில் தான் இந்த மாதிரி வேலைகள் தான் செய்ய முடியும். அது என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேட்டை துவைக்கிறது. வீக்லி ஒன்ஸாவது நம்ம மேட்டை வந்து கழுவிடணும். இப்போ வந்து மேட்டை வந்து எப்படி நான் வந்து இதே மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டப்பில் வந்து தண்ணி நெப்பிக்கோங்க. வாஷிங் லிக்விடு வந்து நான் வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் கொஞ்சோன்னு சேர்த்திருக்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா குக்கிங் சோடா இல்லைன்னா சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் லிக்விட் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க, அவ்வளோதான். நம்ம மிஷினில் வந்து துணி எப்படி வந்து லோட் ஆகுமோ திருப்பி திருப்பி அதே மாதிரி இந்த மாதிரி விட்டு விட்டு நல்லா வந்து ஒரு 4-5 தடவை முக்கி நம்ம இந்த மாதிரி அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இந்த ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு நம்மளுடைய மேட் வந்து புது மேட் மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து முக்கி வச்சுட்டு இப்போ வந்து நான் வீடு துடைக்க போயிட்டேன். வீடெல்லாம் துடைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த மேட் கழுவுனேன்.
இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்டில் இருக்கிற எல்லா அழுக்கும் அந்த தண்ணியில் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா மேட் க்ளீன் ஆயிரும். இந்த தண்ணியை நம்ம பாத்ரூமில் முன்னாடி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி இந்த ப்ளஸ் அவுட்டில் ஊற்றிடுங்க. அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் அங்கேயே போயிடும். கீழெல்லாம் ஊற்றிட்டிங்கன்னா மறுபடியும் தேய்ச்சி கழுவுறதுக்கு உண்டான வேலையும் வச்சிடும். வெயிலில் காய போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நீட்டாயிரும். முடிஞ்ச வரைக்கும் மேட்டை வெயிலில் காய போடுறது ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் மொட்டை மாடி இல்லாதனால இந்த மாதிரி வெளியே போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.